ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா கருணக்கிழங்கை வச்சு ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. கருணக்கிழங்கு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கருணக்கிழங்கை தோல் சீவி எடுத்திருக்கேன். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கிழங்குக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ 5லேருந்து 8 நிமிஷம் இந்த கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு ஒரு 75% வெந்தால் போதும். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும், சில கிழங்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 7 நிமிஷத்துலேயே இந்த கிழங்கு வெந்துடுச்சு. கிழங்கு இந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும். ஒரு 75% தான் அது வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம வறுக்கும் போது மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த கிழங்கை ஆற வைக்கலாம். கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. தனியா பொடியும் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி கலருக்காக சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம கிழங்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா பெசரி விடுங்க. மசாலா பேஸ்ட்டு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மசாலா பேஸ்ட்டு இந்த திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிழங்கு மேலே நல்லா ஓட்டும். இந்த மசாலா பேஸ்ட்டோடைய பேஸை வச்சு நம்ம மீன் வறுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை வேக வச்ச கிழங்கு மேலே நல்லா தடவி விடலாம். கிழங்கு இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி வச்சாச்சு. இப்போ இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். கிழங்கு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வறுத்து எடுத்துடலாம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு கிழங்கு பீஸாக எடுத்து தவாவில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு சைடு நல்லா வேக வைக்கலாம். ஒரு சைடு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடலாம். இன்னொரு பக்கமும் 2 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ திருப்பி போடுங்க. கிழங்க திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிழங்க 2 வாட்டி இந்த மாதிரி திருப்பி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கிழங்கு நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும். இன்னொரு பக்கமும் கிழங்கு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். கிழங்கு மேலே நல்லா செவந்து மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.